ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சைட்டில் கொடுத்துட்டு அந்த கவிதையை அதை படிக்கும்போது அப்படி ஒரு ஃபீல். அம்மா அப்படிங்கிற ஒரு கவிதையிலே 1000 அர்த்தங்கள் இருக்கும். அதையும் தாண்டி அந்த போஸ்டிங்கை எனக்கு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா என் பொண்ணு. ஸோ அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ எத்தனையோ பேர் எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க. அதை எல்லாமே தாண்டி அம்மா அப்படிங்கிறது அவ்வளோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவ்வளோ பாண்டிங் அண்ட் அவ்வளோ ஒரு யூனிட்டி எல்லாமே இருக்குது. சும்மா அம்மான்னு சொல்லிட்டு போகிறதே கிடையாது. அதனால் அம்மாவை ரொம்ப ஹர்ட் பண்ணாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்க மனசை நோக்கிற மாதிரி எதுவும் சொல்லாதீங்க. ஸோ என் லைஃப்பில் என் பொண்ணு எனக்கு எவ்வளோ பெரிய மோட்டிவேஷ்னலாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இது ஒருத்தங்களுக்கு யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். நம்ம லைஃப்பில் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் நமக்குன்னு ஒரு உயிர் கடவுள் படைச்சிருப்பார் இல்லையா? அது எனக்குன்னு சொல்லும்போது என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லும்போது என் பொண்ணு தான். ஏன்னா அவ்வளோ ஒரு இந்த சின்ன வயசில் நம்ம யாருக்காச்சும் மோட்டிவேஷனில் கொடுத்துருப்போமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனால் எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக அவ்வளோ கேர், அவ்வளோ லவ் இந்த உலகத்தில் அப்படி யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை, என் பொண்ணை தவிர. ஏன்னா அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தோன்னா அது அவங்க தான். ஸோ ஏன்னா நம்ம நிறைய கஷ்டங்கள் தாண்டியிருப்போம், நிறைய கஷ்டங்கள் பார்த்துருப்போம், பட்டிருப்போம். அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லியிருப்போம். அது எல்லாமே ஒரு பர்சன்கிட்ட ஷேர் பண்ணும்போது இதெல்லாம் என்னம்மா விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கே, அது அவ்வளோ கஷ்டத்தையும் சோகத்தையும் தாண்டின அது ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அப்படி தான் என் பொண்ணு. அவள் ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலி. அந்த மாதிரி இந்த 9 இயர்ஸில் அவள் எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு மோட்டிவேஷ்னலாக நல்ல ஒரு பூஸ்டப் பண்ணுறதுக்கும் சரி, மற்ற எல்லாத்துக்குமே சரி, இல்லை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல இவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது சரி விடுமா, அவங்களோட கேரக்டர் அப்படி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் சரி. அந்த சின்ன வயசில் அவ்வளோ ஒருத்தங்களை எப்படி சொல்கிறது, ரொம்பவும் டேலண்ட்டான பொண்ணு ஆக்சுவலி. அதுவும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லை அட்லீஸ்ட் ஆறுதலாக 2 வார்த்தை பேசுவாங்களான்னு நம்ம நினைப்போம். பட் அதெல்லாம் இல்லை. அந்த சின்ன வயசு பொண்ணு அவ்வளோ ஒரு நமக்குன்னு ஒரு மோட்டிவேஷனாக ஊக்குவிப்பு கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு பெரிய ஹாப்பி. அதனால் நம்ம எவ்வளோ இது வேணாலும் தாங்கிக்கலாம், அவங்களுக்காக நம்ம லைஃப்பையே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கூட நமக்கு உள்ளே வரும். ஸோ அந்த சின்ன வயசில் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியாக எதுவானாலும் ஓகே, ஒன்றும் இல்லைம்மா விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. குழந்தைங்க சொல்கிறதெல்லாம் நம்ம சொல்லி தான் குழந்தைங்க கேட்பாங்க. பட் ஆனால் குழந்தை சொல்லி நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நான் என்ன சொல்லணுன்னா, நான் தான் வெரி லக்கி கேர்ள் அப்படின்னு சொல்கிறேன். லக்கி கேர்ள்ன்றதை தாண்டி லக்கி மம்மி அப்படி சொல்லலாம். ஸோ ஷீ இஸ் மை ஸ்பெஷல் ஒன் ஃபார் மை லைஃப். ஸோ கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி குழந்தை கொடுத்ததுக்கு ஐ எம் வெரி ப்ரவுட் அண்ட் ரொம்பவும் பெருமையாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் சொல்லுவாங்க, வாழ்த்தடம் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே இல்லை. என்னுடைய சுச்சுவேஷன், என்னுடைய பேக்ரவுண்டெல்லாம் பார்த்து அவள் என்னை எதுவுமே கேட்காம அடம் பிடிக்காம ஒரு ஓகே இந்த டைம்லேயும் மெச்சூரிட்டினா என்னென்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவள் ரொம்பவும் இது பண்ணி வச்சுருக்கா. ஸோ அதனால் அந்த மாதிரி குழந்தை கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ப்ளஸ் பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லாமல் கடவுளுக்கு தான் இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம யாரையோ வழியில் பார்ப்போம், யாரையோ ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க, அது சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம கூட இருக்கிறவங்க தாண்டி நம்ம பேரண்ட்ஸே கூட நம்மளை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், கஷ்டப்படுத்தியிருக்கலாம். உனக்கு அது வாங்கி தரமாட்டேன், இதை வாங்கி தரமாட்டேன், ஹர்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாமே தாண்டி என்கிட்ட என் பொண்ணு அடம் பிடிச்சதோ இல்லை எனக்கு அது ரொம்பவும் எனக்கு கண்டிப்பாக இப்போ வேணும்னா வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சதோ எதுவுமே கிடையாது. என்னுடைய சுச்சுவேஷனை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான்னா ஸோ அதுவே பெரிய விஷயம். இப்போ இருக்க குழந்தைங்களாம் எனக்கு அது வேணுமா இது வேணுமான்னு ரொம்ப அடம் பிடிப்பாங்க, ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் என்னுடையது ஓகே, அம்மா இவ்வளோ ஹர்ட் ஆகிருக்காங்க, கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு அவள் என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவளை எப்பயுமே நான் நல்லா பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் அவள். ஸோ அது கடவுள்கிட்ட கண்டிப்பாக நான் அதை வேண்டிப்பேன். இதனால் சொல்ல விரும்புவது என்னவென்றால், பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்கள விட
உங்களுக்கு தான் ரொம்ப நல்லது. ஏன்னா பசங்கள விட பொண்ணுங்க தான் பெத்தவங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்பாங்க. நம்ம என்னதான் சொல்கிறோம் இருந்தாலும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது என்னமோ பாய்ஸ் தான். இப்போ இருக்க ரீசென்ட் டேஸில் எல்லாம் மாறிடுச்சு. பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பெண் பிள்ளைகளை வளர்ப்போம், பெண் சமுதாயம் காப்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது கரெக்டான உண்மை தான். பெண் குழந்தை இருந்துச்சுனாலே அதாவது எப்படி சொல்லுவாங்க, கடவுள் வீட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எனக்கு என் பொண்ணு ரொம்ப ஸ்பெஷல். அதனால் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் யாராச்சும் உங்கள் பிள்ளைங்க கண்டிப்பாக யாராச்சும் ஒரு ஸ்பெஷல் பர்சன் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அவங்க ஸ்பெஷல் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் அப்படின்னு பார்த்தோன்னா என் பொண்ணு தான் எனக்கு ரொம்ப 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 அது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அப்படி சொன்னோன்னா என் பொண்ணு தான் என் உலகமே. அப்படி அந்த வேர்ட் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ என் பொண்ணு எனக்கு ஸ்பெஷலாக தான். அவள் ரொம்ப நல்லா படித்து அவள் பெரிய ஆளாக ஆகணுன்றது என்னுடைய ட்ரீம் இல்லை, என்னோட ட்ரீமும் கூட. அதுவும் இல்லாமல் அவளுடைய பிக்கஸ்ட் அந்த ட்ரீம். அதையும் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி அவளை வந்து படிக்க வைக்கணுன்றது ஆசை. ஸோ இந்த வீடியோ யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். என் ஸ்பீச் மோட்டிவேஷனலாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முடிஞ்ச அளவுக்கு பெண் குழந்தைங்களை பெற்றுக்கோங்க. அவங்க இருந்தால் தான் இந்த உலகமே சுற்றும். ஸோ நானும் ஒரு பெண் அப்படின்றதுனால சொல்கிறேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதுவும் 9 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும்போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. லைஃப்பில் இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்றது அளவுக்கு தோணியிருக்கு. ஏன்னா லைஃப்பில் அவ்வளோ பட்டிருக்கேன் நானே ஸ்பெஷலாக. ஸோ அதனால் நமக்குன்னு யாராச்சும் ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்குமே நம்ம நினைப்போம். ஆனால் இருக்கிறது இல்லை. அதனால் கடவுள் கொடுத்தது நம்ம வந்து அதை அழகாக பார்த்துக்கணும். கஷ்டப்படுத்தாமல் இல்லை ஹர்ட் படுத்தாமல் நல்லா பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு